ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்கரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து பொன்னிறமாக வறுத்து 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறலாம். 2 விசில் விடணும். அடுத்து 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டு 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சி, அதில் மணல் இருக்குங்கிறதுக்காக நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறணும். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவு நெய் எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டு, அடுத்து அதே நெய்யில் ஒரு 1/2 கப் நம்ம ரவை எடுத்து நல்லா வறுக்கணும். அதுக்கடுத்து தேங்காய் பூவையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு, ஏலக்காய் பொடி போட்டு வேக வச்சுருந்த பாசிப்பருப்பையும் அதில் கலந்துக்கிட்டு, வெள்ளைப்பாகை நம்ம வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இடையில மீது இருக்க நெய்யை ஊற்றிட்டு முந்திரி பருப்பை ஊற்றிட்டோம்னா செட்டிநாடு ஸ்பெஷல் உக்கரை ரெடி ஆகிடுச்சு.